ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து கம்மங்கூழ் எப்படி பண்ணதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு அரை டம்ளர் ரெண்டாக உடச்ச கம்பை எடுத்திருக்கோம். இது வந்து நான் 2 வயதுக்கு தேவையான அளவு பண்ண போகிறேன். இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் கம்பங்கூழ் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு காய்க்கணும். எப்படின்னா அரை டம்ளர் கம்பங்கூழுக்கு நம்ம வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதாவது 1க்கு 4 ரேஷியோவில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கிடலாம். அது வந்து நல்லா தண்ணியெலாம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வர்றது வரைக்கும் இதை நம்ம அடுப்பில் வச்ச உடனே கொஞ்ச நேரம் கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும். ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம இப்படி ஸ்டார்டிங்கில் கைவிடாமல் கிண்டலைன்னா அது வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக விழுந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ நம்ம பண்ண கம்பங்கூழ் ரெடி. இது கொஞ்சம் நல்லா இப்படி திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பண்ணி வச்சுருக்க கம்பங்கூழ் இப்போ ரெடி ஆகிட்டு, இது ஆறினோடனே இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம தயிர் இல்லைன்னா தண்ணி ஏதாவது சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ தயிர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இப்போது ஒரு 1/2 டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதையும் போட்டுக்கிடுவேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இப்போது நம்ம கம்பங்கூழ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு, இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அப்புறம் வெயிட் லாஸ் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களும் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம். ஓகே, பாய்.